இப்போ நான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, வாங்க வணக்கங்கண்ணா, என் இப்போ சாங் ஒன்று கேளுங்கண்ணா. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்தவொடனே ஒரு பேச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனையா இருக்கு. எப்படி காவல் நிலையம்னா மரணம், தற்கொலை செய்கிற அளவுக்கு மன அழுத்தம், எல்லா பக்கமும் பிரச்சனை. அத்தியாவசிய உணவுப் பொருள் விலையேற்றம், குடிநீர் விலையேற்றம், மின்கட்டண விலையேற்றம், சொத்து வரி, எரிகாற்று உருளை விலையேற்றம். அப்போ என்னதான் செய்யறது? நாங்கள் அரிசி பருப்பு விலையேற்றம், பால் விலையேற்றம். இப்போ என்னதான் பண்ணுறது? அவிச்ச வாய்க்கு தன் தேசத்தின் மக்களுக்கு தண்ணீர் தர வக்கற்ற அரசு இருந்தா என்ன, செத்தா என்ன? அது என்ன அரசா? அது தரிசா? ஒரு தன் தேசத்தின் குடிகளுக்கு தாகத்துக்கு தண்ணி தர முடியல, தனியார் முதலாளி தருவான்னு சொல்லுது. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் தர முடியாத தண்ணீரை ஒரு முதலாளி தருவான்னா, அப்போ அரசை விட முதலாளி வலிமையானவனா? அரசு தர முடியாத கல்வியை முதலாளி தர்றான், அரசு தர முடியாத மருத்துவத்தை ஒரு தனி முதலாளி தர்றான். அப்போ அரசை விட வலிமையானவர்களா முதலாளிகள்? முதலாளிகள் லாப தேவைக்கு வருவார்களா, மக்கள் சேவைக்கு வருவார்களா? இந்த அடிப்படை கேள்வியை நம்ம எழுப்பி பார்க்க வேணாமா? அப்போ எதுக்கு இந்த அரசுகளாக இருந்தால் தானே, இல்லைன்னா தானே? ஒன்றும் இல்லை, சும்மா வளர்ச்சின்னு பேசிக்கிட்டு நாங்கள் முதன்மையான மாநிலம், நாங்கள் தானே அத்தியாவசிய பொருள் நாடங்களும் விலையேறி போச்சு. இப்போ இன்றைக்கே இந்த நிலைமைனா இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு, இன்னொரு 2-3 வருஷம் கழிச்சு, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எங்கள் நிலைமை என்ன? கிலோ 500 ரூபாய்க்கு வந்தாலும் வாங்கி சாப்பிடணும், ஏன்னா அது தவிர்க்க முடியாதுல்ல. பெட்ரோல் டீசல் இல்லைன்னா சும்மாவே இருக்கலாம், நடந்து கூட போகலாம், மிதி வண்டியில் கூட போவேன், சைக்கிளில் கூட போவேன்ல. ஆனால் இந்த அத்தியாவசிய பொருள்கள், உணவு தேவைக்கான பொருள்கள் இல்லைன்னா நான் என்னென்னு வாழ்றது? தண்ணீர், ஒரு குடம் தண்ணீர் 15 ரூபா, இன்னும் கொஞ்சம் தட்டுப்பாடானா அது 50 ரூபா கூட வரும் ஒரு குடம். அப்போ எப்படி வாழ்றது? அதை நோக்கிய கவனமே இல்லையே இவங்களுக்கு. சிற்றூர்கள், இப்போ காரைக்குடி, இப்போ சிவகங்கை, இந்த மாதிரி பகுதியில் விடுங்க. தலைநகருக்கு வந்திருக்கீங்களா? தமிழ்நாட்டின் தலைநகருக்கு வந்திருக்கீங்களா? கேவலமாக இருக்கும் சாலை. ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரே அவ்வளோ மோசமாக இருக்குது, அதுவும் முதன்மை சாலைகளே மோசமாக இருக்கும். அப்போ உள் சாலைகள் எப்படி இருக்கும்? தெருக்களுக்குள்ளே போகிறோம்ல, அது எப்படி இருக்கும்? ஆனாலும் நம்ம வளர்ச்சி பற்றி பேசுகிறோம். சாலை போடுதல் பராமரித்தலுங்கிறதே கிடையாது. ஆனால் சாலை போடுதல் பராமரித்தல் ஒதுக்குற கோடிகள் எவ்வளவு? இன்னும் நீங்கள் மழை நீர் கழிவு நீர் வழிந்தோட காவா கிடையாதுங்க. 9 ஆண்டுகள் தான் காமராஜ் ஆண்டிருக்காரு, 9 ஆண்டுகள். அவர் கட்டமைச்சது தான் இந்த சாலை, இந்த அணை, இந்த பள்ளிக்கூடங்கள், இந்த தொழிற்சாலைகள், இதெல்லாம் அவர் உருவாக்குனது தான். ஆனால் அவர் இந்த சாராயத்து காசு கொண்டு வரல. இப்படி ஊழல் லஞ்சம் பெற்று கணக்கில்லா சொத்து வரி ஏற்றி மின் கட்டணத்தை உயர்த்தி அப்படி கொண்டு வரல. அதாவது மின் கட்டண உயர்வு சகிக்க முடியாதது, அது வேற. ஆனால் தடைங்கிறது 15 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அணைச்சு போடுறது இருக்குல்ல, எது ஒன்றையும் நம்பி வேலை செய்ய முடியாது. எது ஒன்றையுமே நம்பி வேலை செய்ய முடியாது. இதில் இலவச மின்சாரம்னு இவைகளை ஏமாத்துறது எவ்வளோ கொடுமையானதுன்னு பாருங்க. நான் விவசாய குடும்பத்தில் இருந்தேன். ஒரு நாளைக்கு 2 ஹவர் தான் வரும். நான் எங்கள் அப்பாவும் மண்வெட்டி வச்சுக்கொண்டு மோட்டர் போட்டு படுத்துக்குருவோம். அப்போ எப்போ வரும்னு தெரியாது, நள்ளிரவு வருமா. அதுவும் வரையறுக்கப்பட்ட நேரம் கிடையாது. காலையில் வரலாம், நண்பகல் வரலாம், நள்ளிரவு வரலாம். முழிச்சே கிடப்போம். ஐயா வந்துருச்சியா, ஓடியா, மோட்டரை போட்டு விடியான்னு போட்டு விட்டா அது கரன்னு ஓடி வாமடையில் தலை வைக்கும்போது நின்றுடும். அப்போ வாமடைக்கும் இதுக்கும் தான் நாங்கள் தண்ணி பாய்ச்சிருக்கோம், இல்லை வயலுக்கு பாய்ச்சினதே கிடையாது. அப்போ காலங்காலமாக ஏமாற்று தான். தன் தேசத்தின் குடிகளுக்கு தடையற்ற மின்சாரம் தர முடியுதா அவர்களால்? மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மின்சாரத்தை தடையில்லாமல் தருவதற்கு ஏதாவது திட்டம் இருக்கா? இயற்கையில் மின்சாரத்தை எவ்வளோ வேணாலும் தயாரிச்சுக்க முடியும், சூரிய ஒளியில், காற்றாலையில், கடல் அலையில். நீங்கள் அந்த உற்பத்தியெல்லாம் தனியார் கொடுத்துட்டீங்க. அணு உலை ஆபத்து, அனல் மின்சாரம் ஆபத்து, நிலக்கரி மின்சாரம் ஆபத்து, அதை அரசு வச்சுக்கிறது. பள்ளிக்கூடம், மருத்துவம், குடிநீர் விநியோகம், எல்லாத்தையும் தனியார் கொடுத்துரும். சாராயத்து மட்டும் அதை விற்றுக்கிறோம். இதே கதை தான் இது. மொத்தமாக இவங்களை ஒழிச்சிட்டு வேற ஒரு அரசியல், வேற ஒரு அரசு கட்டமைக்கணும். அது இல்லைன்னா சரியே வராது. இப்படி புலம்பிக்கிட்டு பேசிக்கிட்டு காலத்தை கடத்திட்டு செத்து போக வேண்டியதுதான். அதனால இது என்கிட்ட கேட்கறத விட மதிப்புமிக்க ஊடகவியலாளர்கள், இந்த ஊடக நண்பர்கள் எல்லாம் மக்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இப்போ அத்தியாவசிய உணவுப் பொருளின் விலை இவ்வளவு உயர்ந்திருக்கு. காரணம் என்ன? யாராவது பொறுப்பாக சொல்கிறாங்களா? இன்னும் 2 வருஷம் கழிச்சு இதை விட மோசமாக தானே போகும். ஏன் நீ விவசாயத்தை கைவிட்ட? ஏன் விளைநிலங்களை விட்டு வெளியேறின? நீ விவசாயத்தின் அருமையை, விவசாய அறிவை வளர்த்து கொள்ளணும்னு முதல்வர் சொல்கிறாரு. முதல்ல யார் வளர்த்துக்கணும்? முதல்வர் தான் வளர்த்துக்கணும். வேளாண்மை அறிவை நீங்கள் வளர்த்துக்கணும், உங்கள் அமைச்சரவை வளர்த்துக்கணும். இல்லைன்னா 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்ட வர மாட்டீங்களே, ஏர்போர்ட் இவ்வளோலாம் நீங்கள் வருவீங்க. 5000 ஏக்கரை எப்படி பறிக்கிறீங்க? வேளாண் அறிவு இருக்கிற ஒருவர் 5000 ஏக்கர் விளைநிலத்தை பறித்து ஏர்போர்ட் கட்டுவார?
இந்த 2 கடந்ததே ஒரு யுகத்தை கடந்த மாதிரி இருக்குது. ஏற்கனவே ஏற்கனவே வாங்குற கட்டணம் எவ்வளவு? எங்க வீட்டில் எங்கள் வீட்டை வந்து பாருங்கள், அரணையூரில் எங்கள் அம்மா என்ன அதிகபட்சம் ஒரு மின் விளக்கு மின்விசிறி இது ஓடும், அவ்வளோதான் ஏறி. அதுவும் பகலில் இல்லை, இரவில் தான். அதிகபட்சம் தொலைக்காட்சி கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க. 9,000 பில்லு. போன வாட்டி 12,000. சத்தம் போட்டோன்னே கணக்கு எடுத்தால் 500 தான் வருது. அப்போ ஏன் 12,000 வந்துச்சு? இப்போ 9,000 கட்டணும். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஏழை தாய், ஒரு அப்பத்தா, ஒரு குடிசை, ஓலை குடிசையில் 2 முட்டை விளக்கு போட்டிருக்கா, 1,20,000 பில் அனுப்பிங்க. உண்மையிலே நடந்துச்சுல. கணக்கில்லாத மின் கட்டணம். அப்புறம் அது போக அப்புறம் டாஸ்மார்க்கில் வந்து குவார்ட்டரில் இந்த கரண்ட்டுக்கு அந்த கரண்ட்டை உள்ளே போட்டு காசு கேட்குறான். வேற என்ன சொல்றது? கொடுமையாக இருக்குதுல்ல. என்னத்தை கொடுப்பாங்க? நீங்கள் சொல்ல வேண்டியதானே, நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் மின்சாரம் எவனுக்கும் தர முடியாது, எனக்கே பத்தல, மின் தட்டுப்பாடு இருக்குது, அடிக்கடி மின் கட்டாது, என் மக்கள் கொந்தளிக்கிறேன். நீ சொல்லி சொல்லணும்ல, ஏன் சொல்லலை? உன்னுடைய வளம் அவனுக்கும் எல்லாருக்கும் போது, அவனுடைய நீர் வளம் அவனுக்கு என்ன? இது என்ன மாதிரியான நாடுது? என்ன மாதிரியான நாடுது? அப்புறம் எப்படி ஒரே தேசம்? அப்புறம் எப்படி ஒரே சட்டம்? ஒரே சட்டம் வந்தால் காவிரியில் தடை இல்லாமல் எனக்கு தண்ணி வருமா? முல்லை பெரியாற்று அணை நீரில் எனக்கு சரியான பங்கீடு கிடைக்குமா? அதே என்கிட்ட சொல்கிறீங்க, நான் ஒருத்தன் தான் கத்துறேன், நான் ஒருத்தன் தான் போராடுறேன். நீங்கள் யாராவது பொது வாழ்த்துக்கு எடுக்கிறீங்களா? அதை போய் எடுத்துகிட்டு வந்து காட்டுறீங்களா? கேரளாவில் மழை இருக்க ஏன் வெட்டலை? ஆந்திராவில் மழை இருக்க ஏன் வெட்டலை? கர்நாடகாவில் மழை இருக்க ஏன் வெட்டலை? கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு போயிருக்கீங்களா? ஏதாவது ஒரு மலை இருக்கா? என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையத்தோட நீ யார்? நீ வெட்டி எடுத்துகிட்டு போகிற. கேரளாவுக்கு விளிங்கத்தில் துறைமுகங்கிட்ட கொண்டு போன கற்கள் போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அதுபோக கேரள மக்களின் மணல் தேவைக்கு என்னுடைய மலையை நொறி கொண்டு போகிறது யார்? தனியார் முதலாளியா? முதலாளிக்கு அனுமதி கொடுத்தவன் யார்? அந்த யோக்கி பெயர் ஆட்சியில் இருக்கிறவங்க தானே. அப்போ இது ஓ மலையா, ஓ நீளமா? வெட்டி வெடிக்கப்பட்டிருக்கியே. அதெல்லாம் கொடுமை நிகழ்ந்துருச்சு. நாட்டை பாலைவனமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. மலைகள் இல்லாத நாடு பாலைவனம் தானே. அந்த நிலைக்கு என்னை தள்ளி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதை பற்றி பாரதிய ஜனதா பேசுதா? இல்லை காங்கிரஸ் பேசுமா? இல்லை திமுக பேசுமா? அது வந்து எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, வேலை இல்லாத டெய்லர் யானைக்கு டவுசர் தைச்சான்ட்டு. இவங்க வந்து வேலை இல்லை, அவங்க என்ன செய்யணும்னு தெரியல. மக்கள் நலம் சார்ந்து சிந்திக்கவோ திட்டங்களை சட்டங்களை ஏற்றவோ அவங்களுக்கு தெரியல. அதனால இது வரைக்கும் இந்த ஆட்சியின் தீமை இருக்குது, கொடுமை இருக்குது, ஒன்றுமே நடக்கலை. மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பு இருக்குது. அதை திசை திருப்புறதுக்கு இந்த சட்டம் தேவையில்லையா, அதை பேசுங்க. இது மதவாதிகள், பொதுநலவாதிகள் எல்லாரும் கருத்து சொல்லலாம் அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே வந்துடுறீங்க பாருங்கள். இப்போ ஒரு கேள்வி ஆகுது பற்றியில. நீங்கள் விடுதலை பெற்று 75 ஆண்டுகளில் ஒரு சட்ட அமைப்பு, ஒரு வரையறை இருக்குது, ஒரு அரசியல் சாசனம் வகுத்து அது நடைமுறைக்கு வந்திருக்கு. இதில் இந்த நாட்டுக்கு என்ன பிரச்சனை? இப்போ இருக்கிற நடைமுறையில் இந்த சட்ட வரைவு, இந்த நடைமுறையினால தான் விலைவாசி ஏறிடுச்சு, மக்களுக்கு சரியான கல்வி மருத்துவம் கிடைக்கல, அதனால தான் பொருளாதார பின்னடைவு, அப்படி ஏதாவது இருக்கா? அதனால தான் கத்திரிக்காய் வெண்டைக்காய் விலை ஏறிடுச்சா, அப்படி எதுவும் இருக்கா? சரி, பாரதிய ஜனதாவில் எத்தனை அமைச்சர்கள் பெண்கள்? பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களில் எத்தனை அமைச்சர்கள் பெண்கள்? பாராளுமன்ற உறுப்பினரில் எத்தனை விழுக்காடு பெண்கள்? சொல்லுங்கள். நாட்டின் முதல் குடிமகளே கோயில்களை விட்டு கும்பிட முடியல, உன்னால் வக்கத்து போச்சு. நீ என்னத்துக்கு ஒரே சட்டம் கொண்டாந்து என்ன பண்ண போகிற சொல்லு. கோயிலுக்குள்ளே எல்லாரும் ஒன்றா போய் கும்பிட முடியுமா? இந்த நாட்டில் சட்டம் சமம். ஒரு குளத்தில் எல்லாரும் இறங்கி குளிக்க முடியுமா? சட்டம் சமம். ஒரே சுடுகாட்டில் எல்லாரையும் புதைக்க முடியுமா? சட்டம் சமம். இருக்கா? இல்லை. அப்புறம் ஏன் பேசுகிறேன்? நீ என்ன பேசுகிற? எதுக்கு இந்த சட்டம் வந்து என்ன பண்ண போகுது? எனக்கு என்ன பண்ண போகுது? நீ வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு என்ன இருக்குது? நீதி சட்டம் சமமாக இருக்கா? உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், மக்களின் வழக்கு நீதிமன்றங்களில் எத்தனை ஆண்டுகள் உறங்குது? 10 ஆண்டு 15 ஆண்டு வரை காத்திருப்பில் கிடக்கல. ஆனால் தேர்தல் அரசியல் வழக்கு ரெட்டை இலை சின்னத்தை யாருக்கு கொடுக்கறதுன்னு வழக்கு காலையில் வந்தால் சாயந்தரம் தீர்ப்பு சொல்கிறீங்களா இல்லையா? சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? இந்த பொதுக்குழு தீர்மானம் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறதுக்கு உடனே தீர்ப்பு சொல்கிறீங்களா இல்லையா? கருணாநிதியை கடற்கரையில் புதைக்கலாமா இல்லையாங்கிறதுக்கு ராவா திறந்து தீர்ப்பு சொல்கிறீங்களா இல்லையா? அப்படி மக்களின் பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கீங்களா? அப்போ சட்டம் சமமாக இருக்கா? அப்புறம் எதுக்கு இந்த சட்டம்? வெறுப்பு வருமா வராதா? எதை
அமலாக்கத்துறை யார் துறை? அமலாக்கத்துறை யாருடைய துறை? நீங்க தனித்த அதிகாரம் பெற்ற அமைப்புகள்னு நம்ம நம்புறோம், நீங்களும் நானும். சிபிஐ, நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, இதெல்லாம் தனித்த அதிகாரம் பெற்றதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது இல்லை. இந்த ஆட்சியாளர்கள், அதை காங்கிரஸோ பிஜேபி, இவர்களுடைய கை விரல்கள். நீட்னா நீட்டம், மடக்குனா மடக்கும். அப்போ இவர்கள் நியமிக்கிறவர்கள் தான் நீதிபதிகள், இவர்கள் நியமிக்கிறவர்கள் தான் தேர்தல் ஆணையர்கள், இவர்கள் நியமிக்கிறது தான் வருமான வரித்துறை அதிகாரிகள், இவர்கள் நியமிக்கிறது தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள். விளங்குதில்லை. அப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க, நான் உங்களை போஸ்டிங் போடுறேன், என் பேச்சை கேட்பீங்களா? நீங்களா இயங்குவீங்களா? நீங்களா இயங்குனீங்கன்னா காலையில் நீங்கள் சஸ்பெண்டு அல்லது டிரான்ஸ்ஃபரு, என் பேச்சை கேட்குற ஒருத்தர் அங்கே வந்துடுவார். இதானே நடக்குது. அப்புறம் இது எதுக்கு பேசிட்டு இருக்கணும்? மற்ற மாநிலங்களில் மாநில மக்களுக்காக அந்தந்த அரசியல்வாதிகள் ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் மட்டும் அந்த நிலை இல்லையா? இங்கே எவன் அரசியல்வாதி இருக்கான்? இவன் தலைவன் இருக்கான். எல்லாம் தன்னலவாதிகள். மக்களாட்சிங்கிறது தன் மக்களுக்கான ஆட்சியாக மாற்றி நிறுத்தியவர்கள். ஜனநாயகத்தை கேடுகட்ட பணநாயகமாக மாற்றியவர்கள். மக்களாட்சியை தன் மக்களின் ஆட்சியாக மாற்றியவர்கள். அவர்கள்ட்ட போய் நீங்கள் என்ன பேசுறீங்க? அது 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 பேரறிஞர் அண்ணாவோட முடிஞ்சிருச்சுங்க. அதோட முடிஞ்சிருச்சு. அதை விட்டுருங்க. ஏதோ அவர் பேசணுங்கிறதுக்காக பேசுறாரு. அதில் ஒன்றும் தமிழ் தேசியத்தை ஏன் நாங்கள் கைவிடணும்? அப்படி சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசத்தை கைவிட்டு வந்தால் நாங்கள் கூட்டணி வைப்போம்னு சொல்ல வேண்டியது என்ன? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து தெலுங்கு தேசம் இருக்குல்ல, அவர்களோட எது கூட்டணி வச்சிங்க? அதே நாங்கள் தமிழ் தேசம்னு பேசினா உங்களுக்கு வலிக்குது. எப்படி நான் பேசுகிறத உங்களால் ஊர் ஊராக பேசிட்டு வர்றாரு. வரப்புயரா நீர் உயரோ அது பேசுகிறாரு, சொல்கிறாருல்ல. திருக்குறள் எல்லாம் பாடுறாரு. தமிழ் உலகத்திலே மூத்த மொழி, இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம், தமிழை எல்லாரும் படிக்கணும். அதை நான் சொன்னால் ஃபாசிசம், அவர் சொன்னால் நேஷனலிசம். நான் பேசுகிறதுன்னு அவர் பேசுகிறாரு. அப்போது நான் வேலை எடுத்தா எடுக்கிறேன், நான் வேலைநாச்சியர்னா வேலைநாச்சியருங்கிறீங்க, நான் ராஜராஜ சோழன்னா ராஜராஜ சோழனுங்கிறீங்க. அப்புறம் அது நான் பேசுகிறதெல்லாம் தமிழ் தேசியம்னா இப்போ என்னையை பார்த்து பேசுகிறேன், நீங்கள் என்ன இஷ்டம்? முருகன் எத்தனை நாளாக என் நிலத்தில் இருக்கிறாரு? அது ஏன் அவன் கையில் இருக்க வேலை இப்போ தான் அவன் கண்ணுக்கு தெரியுது? ஏன்னா சீமா எடுக்கிறான். அதனால அவன் பின்னாடி ஒரு கூட்டம் திரளுது. அதை எப்படி மட்டுப்படுத்துறது? நாமளும் தூக்கும். அது எப்பவுமே எப்போ சொன்னாலும் அந்த கருத்து மதிக்கத்தக்கது. ஏன்னா ஆளுநருங்கிற ஒரு பொறுப்பே அவசியமற்றது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம். ஆளுநருங்கிறது நியமன உறுப்பினர். அவர் அரசு ஒரு மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களோ சட்டங்களோ போட்டு கொண்டு வந்தால் அதற்கு அதை ஆமோதித்து கையெழுத்திடுறது தான் அவர் வேலை. இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர்கள் தான் அப்படித்தான் இயங்கியிருக்கிறாங்க. இவங்களை பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இது மாதிரி ஆட்களை போட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குதர்க்கத்தை, ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஆந்திராலையும் சரி, புதுச்சேரியிலையும் சரி. புதுச்சேரியில் உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் நாராயணசாமி என்ன பாடுபடுத்தினாங்க அந்த அம்மான்னு உங்களுக்கு தெரியும். கிரண்பேடி ஒரு வேலையை கூட செய்யவில்லை. அதே தான் இவர். இதில் பத்தாக்குறைக்கு ஒரு ஆளுநரே சமாளிக்க முடியாது. டிஜிபி, கமிஷனர், தலைமை நிலை செயலாளர், தேர்தல் ஆணையர், என்ன சொல்கிறது, தேர்தல் இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் எல்லாத்துலேயுமே வட இந்தியரை போட்டாப்பி. இப்போதான் ராஜஸ்தானில் வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு நமக்கு. மாறிட்டு தானே இருக்கு. 4.5 லட்சம் ஓட்டு போட்டவன் 31 லட்சம் போடுறான்ல, அப்ப மாறிட்டு தானே இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்படிலாம் இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியிலையும் பஞ்சாப்லையும் வெல்ல முடியும், சீமானால முடியாதா? 2014 37 இடம் தனிச்சு நின்று ஜெயலலிதா மேலே எப்படி பண்ண முடிஞ்சு? அப்படிலாம் கிடையாது. கூட்டணி வச்சா தான் ஓட்டு போடுவேன்னு என்கிட்ட யாரும் சொல்லலை. உங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்லட்டா, என் மக்கள் என்கிட்ட ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறது, இதே மாதிரி எந்த பயிலுடன் சேர்ந்துடாத. இவ்வளோ நேரம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்கள, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன்ல. ஏதாவது இந்த கேள்வியை விட்டுருங்க, அந்த கேள்வி விட்டுருங்க, அப்படியே இருக்கா? இந்த மோடியிலிருந்து அல்லது ஸ்டாலின்லேருந்து அல்லது ஐயா எடப்பாடியிலேருந்து யாராவது ஒரு தலைவரை இவ்வளவு நேரம் நீங்கள் கேள்வி கேட்டு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இண்டிவிஜுவாலிட்டி இல்லை.
இதை பேசினா அவர் கோச்சுப்பாரோ, அவர் பேசினா இவர் கோச்சுப்பாரோ, அவர் பேச எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான் நினைக்கிறத பேசுவேன். ஏத்துக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி ஒன்று அமைச்சாது. பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை பாட்டாளி சிறுத்தைகள் மக்கள் கட்சி ஓரளவுக்கு அந்த கனிம வளங்களை எதுக்கிறது, கொள்ளையை எதுக்கிறது, அதுக்கு நாள் இருக்கு. அதே மாதிரி வந்து அந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்கு அது அந்த கருத்துக்கள் அது உங்க கட்சி அது. அது அதை ஏற்கலாம், அது முடிவு செய்யலாம், அது குறித்து சிந்திக்கலாம். ஆனால் அதுக்கு நாள் இருக்கு. அது எந்த கட்சியா நீங்க நினைக்கிறீங்க? குறிப்பா பாமக உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து வர மாதிரி இருக்காங்க. இல்லை இல்லை, திராவிட கட்சிகள் இல்லாத மற்ற கட்சிகள் இப்போ எங்களுடைய கோட்பாடு சரியாக இருக்குது, இவங்க சொல்கிறது சரியாக இருக்குது, இவங்களோட போய் நம்ம கூட்டு சேரலாம். இப்போ 100 விழுக்காட்டில் 80 விழுக்காடு, 90 விழுக்காடு இணக்கமாக இருக்குது, சேரலாம் அப்படின்னு வரும்போது அது அன்னைக்கு பேசணும், இன்னைக்கு கிடையாது. ஏன்னா இவர் பேசுறதுல அவர் பேசிக்கிறாரு. இப்போ இவர் தலைவரா அவர் தலைவரான்னு குழப்பம் வந்துடுது. உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்போ பரபரப்பாக பேசப்படுறதுனால தம்பிக்கு அது இந்த என்னடா நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருக்கான் அதுன்னு சொல்ல வேண்டியது வருது. தலைவர்கள் வந்து கோவப்பட்டா வந்து அந்த அடுத்த கட்டம் கோபம்ங்கிற உணர்ச்சி இல்லைன்னா சகோதரா நாங்கள் ஏன் இந்த வேலையை செய்ய வரணும்? கோபம்னு ஒன்று இல்லைன்னா சீமான் கோடம்பாக்கத்தில் இருந்திருப்பான். எதுக்கு இவ்வளோ ஊரா தொண்டை தண்ணி வரல, பட்டினி விஷயமா, தூக்கம் தொலைச்சு, வேலைக்கு சாப்பிடாம, பெற்ற தாயை பார்க்காம, பிள்ளை குட்டியை பார்க்காம எதுக்கு வெயிலில் வேணும் இன்னும் உழைக்கணும்? கோபம்தான். இந்த அநீதி, இந்த அக்கிரமம், இந்த கொடுமை, இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு பாரு, அந்த கோபம்தான். அந்த கோபத்தை உங்களுடைய அந்த மக்களிடம் கொண்டு சேர்க்கறதுக்கு தான் நாங்க அந்த கொஸ்டினை கேட்கிறோம். கேட்குறீங்க. அவருக்கு பிடிக்கல அப்படின்னாக்க இதை வேற கொஸ்டினுக்கு தாவி போகாம அதை விமர்சனம் பண்ணி நீ யார் அப்படின்ற இப்போ தானே வந்திருக்கிறாரு, இப்போ தான் வந்திருக்கிறாரு. ஒரு நான்லாம் கோபப்படுனா ரொம்ப தேவைக்கு அதிகமாக பேசும்போது தான் விடுப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது வந்துடுது. நல்ல கேள்விகளை வச்சுக்கிட்டு காத்திருப்பாங்க, அவங்களுக்கு கேட்க வாய்ப்பு கொடுக்காம ஒரே ஆளே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அது சரியா இல்லைல்ல. அது இப்போ எனக்கு ஒரு நாகரிகம் தேவைப்படுது, எனக்கு ஒரு நிதானம் தேவைப்படுது, தன்மை தேவைப்படுது. அதே இது எல்லாருக்கும் இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கோட்பாடு. கேள்வி கேட்குறவங்க, பதிலை பெறுறவங்க. ஒரு சிறந்த பதில் என்பது நல்ல கேள்விக்கு கிடைச்ச பரிசுங்கிறான். அப்போ நல்ல கேள்விகள் வரும்போது சிறந்த பதில் வந்துடுது, அவ்வளோதான். உங்களுடைய கொள்கை வேற, கோட்பாடு வேற. நாங்கள் இந்திய கட்சிகள், திராவிட கட்சிகள், எந்த காலத்திலையும் எங்களுக்கு தேர்தல் உடன்பாடோ அரசியல் உடன்பாடோ கிடையாது. பிறந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எந்த காலத்துலையும் நான் தனிச்சு தான் போட்டிடுவேன். அப்படி பார்த்தா நான் தான் பெரிய கூட்டணி வச்சுருக்கேன். 8 கோடி மக்களோடு சேர்ந்து தேர்தல் அவங்களை நம்பி நிற்கிறது நான் மட்டும்தான். பீச்சில் இருக்கிற சமாதியெல்லாம் சாத்தியமா சார்? அது என்ன அகற்ற முடியாத அளவுக்கு அது என்ன பெருவுடையார் கோயில்? அது மக்கள் எல்லாரும் மக்கள் எல்லாம் அண்ணாதுரை, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி எல்லாம் கடற்கரையில் புதைங்கன்னு மண்டிட்டு கண்ணீர் விட்டாங்களா? கடற்கரை கருணாநிதி கட்சிக்கு இந்த அதிமுகவுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா? 2 கட்சி அவங்களுக்கு கொடுத்துருக்கா? கடற்கரை உங்கள் கடற்கரை இல்லையா? ஏன் கடற்கரை இல்லையா? இவர் கடற்கரை இல்லையா? கடற்கரை எப்படி உங்களுக்கு கல்லறையாச்சு? எங்கள் அப்பத்தா வேலையாச்சார் எங்கே படுத்துருக்கா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். சமாதி எங்கே இருக்கு? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள். என் பாட்டை மருதுபாண்டிக்கு எங்கே இருக்குது நினைவிடம்? பூலித்தேவனுக்கு எங்கே இருக்குது? தீரன் சின்னமலைக்கு எங்கே இருக்குது? சுந்தரலிங்கனாருக்கு எங்கே இருக்குது? அழகுமுத்து அவர்களை விட நீங்கள் என்ன பெரிய இவர்களா? சொல்லுங்கள் நீங்கள். இல்லை காமராஜ், முத்துராமலிங்க தேவர், கக்கன், சீவானந்தம், சிங்காரவேலர் அவர்களெல்லாம் விட இந்த நாட்டு விடுதலைக்கு போராடி அப்படி எதுவும் ஈகம் செஞ்சிருக்கீங்களா? செக்கெழுத்தான்ல என் பாட்டேன் வாவுசி, அவரை விட நீங்கள் பெரிய ஆளுகளா? என்ன பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு 2 ஏக்கரில் புதவுலி? ஏன் கடற்கரை உங்களுக்கு எப்படி கல்லறையாச்சு? இப்போ வெள்ளைக்காரன் ஜமாதியெல்லாம் வேற இடத்துக்கு அப்புறப்படுத்துங்க நீதிபதி சொல்கிறார்ல, அப்படி நாளைக்கு நீதிபதி சொன்னால் ஏற்பீங்கல்ல? நான் வரும்போது சொல்வார். என்னென்ன நன்றி.